நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்க்கலாங்க. இந்த லெசன்லேயே பேசிக்காக என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்க்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதோட உருவாக்கத்தை எப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் சிறப்பம்சங்கள், அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து எப்படி பின்பற்றணுன்றதையும் இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணுமோ அது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ குடியரசு தினம் எப்போ கொண்டாடுறோன்றதை ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது தான் இந்த டேட்டு. சரிங்களா? அதில் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோன்றது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டை இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 முழு சுவராஜ்யத்தை அடைவது என்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழக்கம் வலுப்பெற்றிருக்கும். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து 30 அன்னைக்கு ஜனவரி 24 முழு சுதந்திர நாளாகவே கொண்டாடி இருப்பாங்க 1930. ஸோ இது அந்த டேட்டை ஞாபகம் வச்சு தான் நம்ம அதே டேட்டில் கொண்டாடுறோம். ஜனவரி 26 1930 முழு அடையாமலே நம்ம அந்த நாளை வந்துட்டு ஜான் 26 கொண்டாடி இருப்போம். அந்த நினைவை போற்றும் வகையில் தான் அந்த நாளையே நம்ம குடியரசு நாளாக இப்போ எடுத்து 50 கொண்டாடிப்போம். சரியா? இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தோடு நம்ம அந்த சட்டத்தின் துணையோடு ஆளப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு அடிப்படை விதியை உருவாக்கி அதை எடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது தான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்போ தொடங்குனதுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது முக்கியமானது. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலேருந்து எடுத்திருப்பாங்க. மொத்தம் 389 உறுப்பினர்கள். இது முக்கியமானதுங்க. 389 உறுப்பினர்கள். எப்போ ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது நிர்ணய மன்றம்னா 1946 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அவரை தவிர வேறு யாரெல்லாம் முக்கிய உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இருந்தாங்க. பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்புறம் அரசியல் அமைப்பு சட்ட குழு மட்டும் எத்தனை பேர்? 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 7 பேர். சரிங்களா? அது யாருன்னா, ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்பட்டிருப்பார். முதல் கூட்டம் வந்து 46ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. நம்ம பார்த்தோம்லே 1946 தொடங்கிட்டாங்கன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9. சரிங்களா? அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்குழுவினர் இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளோட வாசித்து அதுலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதை முன்மாதிரியாக வச்சு இதை எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தம் 60 நாடு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னால் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்பட்டிருப்பாங்க. இதுவும் கேட்கலாம். மொத்தம் எத்தனை திருத்தங்கள்? 2000 திருத்தங்கள். அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பாங்க. இது முக்கியமான கொஷினுங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு. மொத்தம் இது எழுதி முடிக்க எவ்வளோ நாள் ஆச்சு? 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு மாதத்தில் 12 நாள் தான் குறைவாக இருக்கும். சரிங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இப்போ லாஸ்ட்டாக எப்போ தான் ஃபினிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் முழுமையான அரசியலமைப்பு தயாராகிடுச்சு. 1949 நவம்பர் 26 தயாராகிடுச்சு. ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஜான் 26 தான். ஸோ இந்த நாளையுமே நம்ம கொண்டாடுவோம். நவம்பர் 26 தான் வந்து அரசியலமைப்பு தினம்.
பாருங்கள், அந்த நாளைக்கு தான் அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடுறோம். நவம்பர் 26, 1949 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவானதுன்னு கொடுத்துருப்பாங்க. 64 லட்சம் ரூபாய். அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை முன்னாடி இருக்கிறது தான் முகப்புரை. இது ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதித்தோடு சமோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முகப்புரைனா என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஃபினேஷன். அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பினை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. சரியா? ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறையாண்மை அப்படின்னா என்னென்னா, இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கின்றோம். சரிங்களா? முழு அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்றம், சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட நிறைவேற்றும் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மதச்சார்பினை என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும். சட்டம் அவருக்கு ஒரு விதமான பாகுபாட்டற்ற உரிமைகளை வழங்கும். எல்லா மதத்துக்குமே அவங்க உரிமை கொடுத்துருப்பாங்க. அதுதான் மத சார்பின்மை. ஸோ எப்படி ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடிப்படை உரிமைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. இவங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை 2வது, சுரண்டலுக்கான எதிரான உரிமை 3வது, சுதந்திர சமய உரிமை 4வது, கலாச்சாரம் மற்றும் பொது உரிமை 5வது, சட்ட தீர்வு விரும்புகிற 6வது. இதெல்லாம் இன்றியமையாத உரிமைகள். அதுக்கப்புறம் வயது வந்தோர் வாக்குரிமை இருக்குது. 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். சாதி, மதம், பாலினம், பொருளாதாரம் உட்பட்ட எந்த தடையும் இருக்காது. எல்லாருமே வாக்கு செலுத்தலான்றதை கொடுத்துருப்பாங்க. கடமையும் அதே மாதிரி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க. கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கீதத்தை மதித்து நடப்பது, தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்துக்காக போராடிய நம்ம தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி, மத, மொழி, இன எல்லை கடந்த அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, அப்புறம் நமது பழம்பெரும் பெருமைமிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள், வனவிலங்குகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணவுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தமது குழந்தைகளுக்கு 6 to 14 வரைக்கும் கல்வி வாய்ப்புகளை வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கடமையாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தகவல் பேழை. இந்த இது டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை பற்றி டேட்டா. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் பி. அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்சி, சையத் முகமதுல்லா, என். மாதவராவ், டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே சட்ட வல்லுநர்கள் தான் இருந்திருக்காங்க சட்ட வரைவு குழுவில். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி. ஆர். அம்பேத்கர், கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி இவங்க எல்லாமே சட்ட வல்லுநர்கள். அதோட தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இவன் தான் முதன்மை சிற்பியை நம்ம கருதுகிறோம். அதுக்கப்புறம் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருக்குது. தற்போது எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 448 உறுப்பு இருக்குது. இப்போது இது முக்கியமானதுங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எழுதும்போது 395 இருந்தது, இப்போ 448. பகுதி 22 இப்போ 25 ஆயிடுச்சு. 8 அட்டவணை இப்போ 12 அட்டவணையாக மாறிடுச்சு. இதுவரை 21 வரைக்கும் 105 முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க. 21 வரைக்கும். இது 21 வரைக்கும் தான். இது அப்டேட் மாறும். சரிங்களா? 21 வரைக்கும் 105.
அதுக்கப்புறம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாத்து வராங்க. சரிங்களா, 2 காப்பி இருக்குது, ஹிந்தி இங்கிலீஷ். ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டதில் பாதுகாத்து வராங்க. ஸோ கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை. வரைவு குழுனா அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு, சட்ட வரைவு மட்டும் எழுதுறதுக்கு. முகப்புரை சட்டத்திற்கான அறிமுகம். மதச்சார்பினைனா அனைத்து மத சாதனைகளையும் சமமாக நடத்தல். சமத்துவம்னா அனைத்து மக்களையும் சமத்துவ பொருளாதார சமத்துவ வாய்ப்பளித்தல். ஓகேவா. இறையாண்மை பார்த்தோம் இல்லையா, இந்திய மக்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. சரியா. ஸோ இப்போ கொஷின் ஆன்சர் போயிடலாமா. அரசியலமைப்பு தினம் கொண்டாடும் நாள். அரசியலமைப்பு தினம் பார்த்தோம் இல்லையா, நவம்பர் 26. ஓகேவா. எப்போ ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 1949 ரெடி ஆச்சுலையே, அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. நடைமுறைக்கு வந்தது தான் 50. இதுவரை எத்தனை திருத்தங்கள்னால் 101. இது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னா இது ஓட்டுரிமை. மீதி எல்லாமே அடிப்படை உரிமை. வாக்குரிமைக்கான வயது 18. அரசியல் நினைவு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்மளுக்கு தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? B.R. அம்பேத்கர். நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது. இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா? நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் இருக்கிறது நம்மளுக்கு உச்சநீதிமன்றம். நம்ம அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நம்ம அங்கே தான் போவோம். நடைமுறைக்கு வந்த நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா, நடைமுறைக்கு வந்தது Jan 26, 1950. ஸோ சுதந்திர தினம் உங்களுக்கு தெரியும், August 15. குடியரசு தினம் January 26. அரசியலமைப்பு தினம் November 26. அனைவருக்கும் கல்வி உரிமை April 1. ஸோ அப்போ அந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இவ்வளோ தாங்க கொடுத்துருப்பாங்க. கொஷின் ஆன்சர்லாம் பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஒரு டேட்டாவில் பாருங்கள், அமைதிக்கான நோபல் பரிசு 2014 இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யமூர்த்திக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசுஃபாய்க்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 14 யார் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் வாங்கியிருக்காங்க. இது முக்கியமான டேட்டா. ஸோ இதோட இந்த லெசன் முடியுதுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.